ஆக்சுவலாக யமதர்மராஜா எல்லாருடைய பாவ புண்ணிய கணக்குகளையும் ஆரம்பத்தில் எழுதிட்டு இருந்தாராம். பார்த்து பார்த்து அவருக்கும் போர் அடிச்சு போச்சு. நான் ஒருத்தனே இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இப்போ இந்த காலத்தில் குழந்தைகள் கஷ்டப்படுற மாதிரி இந்த புக்கு அந்த புக்கான்னு பார்த்துட்டு அதுகள் பாவம் இப்படி சுமந்துட்டு போகிறதுக்குள்ள படாத பாடுபடுறது. அந்த மாதிரி அவரும் இந்த மூட்டையாக புக்கை வச்சு நான் எப்படி எழுதுறது, இத்தனை வேற ஒரே ஆளாக அந்த சமாளிக்க முடியலன்னு ரொம்ப சங்கடப்பட்டுட்டார். நேராக போய் சிவபெருமான்கிட்ட சொன்னேன்னு சிவன் பார்வதி 2 பேரும் கூப்பிட வர பிரம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து வர இந்த மாதிரி இவருக்கு தனியாக ஒரு ஆளை பார்க்க முடியல, இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாத்திரம் கொடுங்கோளேன் அப்படின்னு கேட்டாலும் பிரம்மா என்ன பண்ணாராம், யமதர்மனுடைய அப்பா இருக்கார் இல்லையா சூரியன், அவரை கூப்பிட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னு கேட்குறா யமதர்மன், என்ன பண்ணலாம் அப்படின்னு. கொஞ்சம் பொறு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சஞ்சாரியாச்சே, லோக சஞ்சாரி சூரியன். நேராக சுற்றின்னு வரும்போது பார்த்தாராம், அடடா ஒரு வானவில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வண்ணத்தையும் குழப்பி ஒரு பொண்ணாக உருமாற்றினாராம். அதற்கு பேர் நீனாதேவின்னு பேரும். அவளோட வாழ்ந்து வந்து அதற்கு ஒரு குழந்தை பிறக்கிறதாம். சித்திரம் மாதிரி அழகான குழந்தை, ரொம்ப அழகாக இருந்துதான். அதனுடைய ஒரு கையில் ஏடுகளும் இன்னொரு கையில் எழுத்தாணியும் இருந்துதான். ஆக அந்த குழந்தை பிறந்து வரும்போதே ஞானம் அறிவு கல்வியில எல்லாம் தேர்ந்திடும் தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அவர் என்ன பண்ணார், குழந்தைகிட்ட எல்லாத்தையும் கொடுத்தோன்னே அவர் சிவனை நினைச்சு பிரார்த்தனை பண்றார். அவர் எங்க இருந்து தபஸ் பண்ணினார் தெரியுமா, நம்ம காஞ்சிபுரத்துல. அங்க இருந்து தபஸ் பண்ணினானா அவருக்கு கோவில் கூட அங்க இருக்கு. தபஸ் பண்ணினோடனே எல்லாவித வேதங்களும் படிச்சுடுறாரு, எல்லாமே கிடைச்சோன்னே கடைசியில யோசிக்கிறார், இந்த படைப்பு தொழிலை நம்மளே பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு அவரே படிக்க ஆரம்பிச்சுட்டார். ஆக பிரம்மாவுக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நேர பிரம்மதேவர் போய் சூரிய பகவான்கிட்ட கெஞ்சுறார், அப்பா உன் பையனோட வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, என்னோட வேலைக்கே ஆப்பு வச்சுட்டான், கொஞ்சம் பாரு அப்படின்னு. சூரிய பகவான் அவரை கூப்பிட்டு, இங்க பாரு உன்னுடைய நான் எப்படி வந்து லோகங்களுக்கெல்லாம் வந்து ஒளி கொடுக்குறேனோ அதே மாதிரி அவ பாவ புண்ணியங்களை அந்த ஒளியின் அடிப்படையில நாள் கணக்க வச்சு ஒவ்வொருத்தருக்கும் பாவ புண்ணியங்களை நீ கணக்கிட்டு கொடுக்கணும், அந்த வேலையை பண்ணு அப்படின்னு தன்னோட மனைவிகளை எல்லாம் அழைச்சிட்டு யமலோகம் போறார். பார்த்துங்க, யமலோகம் போய் அங்க இருக்கிற பாவ புண்ணியங்கள்லாம் கணக்கு எழுத ஆரம்பிச்சாராம். எந்த விதமான தவறுகளும் இல்லையா. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான்